ஹாய் வணக்கம். இது ஃபோட்டோஷாப் CS6 உடைய ஆல்பம் ப்ளக்இன் சாஃப்ட்வேர்ஸ். இது பாஸ்போர்ட் சைஸ் க்ராப் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இப்போ இது வந்து பாஸ்போர்ட் சைஸ் க்ராப் பண்ணுறதுக்காக ப்ளக்இன் சாஃப்ட்வேர்ஸு. ஃபோட்டோஷாப் CS6ல் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸ்டார் பாஷா ஸ்பீட் வேர்ல்டு. இது ஸ்டார் பாஷான்றது என்னுடைய லோகோ. இது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸு வந்து அப்ஸு வைக்கிறதுக்காக இது. ஓகேங்களா? இது வந்து க்ராப் பண்ணுறதுக்காக பட்டன்ஸு. இது க்ராப் பட்டன்ஸு. இது மேலே இருக்கிறது அப்ஸு பட்டன்ஸு. இதில் வந்து ஓப்பன், நியூ, அண்டு. இது வந்து இங்கே ஃபைலில் இருக்கும் இல்லையா, அந்த இது தான் இது லெவல் கலர், ஆட்டோ கலர், குயிக் செலெக்ஷன்ஸு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஒரு பாஸ்போர்ட் சைஸை அப்ஸு உட்கார வைக்கிறோம் க்ராப் பண்ணிவிட்டு. எவ்வளோ சீக்கிரமாக ஒர்க் பண்ணுறோம் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ ஓப்பன் கொடுக்குறோம். ஓப்பன் கொடுத்தா நீங்கள் எங்கே வச்சுக்கிறீங்க ஃபைலில் அங்கே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ். இது இப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம பாஸ்போர்ட் சைஸ் க்ராப் பண்ண போகிறோம். இப்போ பாஸ்போர்ட் சைஸ் க்ராப் பண்ணணுன்னாக்கா இங்கே பாருங்கள், இங்கே க்ராப் டூல்ஸ் இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளிக் ஆகிடும், பாஸ்போர்ட் சைஸு க்ராப் ஆகிடும். இது பாருங்கள், அழகாக இது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுட்டு என்டர் கொடுத்தாக்கா உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் க்ராப் ஆகிடுச்சு. இப்போ வந்து 8 காப்பி உட்கார வைக்கணும். நம்மளும் 8 காப்பி வேணும்னா 8 காப்பி உட்கார வச்சுக்கலாம். ஸ்டாம்ப் சைஸ் 8 காப்பி வேணும்னா ஸ்டாம்ப் சைஸு. 32 பாஸ்போர்ட் சைஸ் வேணும்னா 32. 4 பாஸ்போர்ட் 4 ஸ்டாம்ப் சைஸ்னாக்கா, 6 பாஸ்போர்ட் 4 ஸ்டாம்ப் சைஸ்னாக்கா, இது வந்து 2B சைஸ்க்காக. ஓகேங்களா? 2B சைஸ் நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து இது 5மே வந்து ஒரே இது தான். இங்கே பாருங்கள், 8 காப்பி வேணும்னா 8 காப்பி, 8 ஸ்டாம்ப் சைஸு, 32 காப்பீஸு, 4 பாஸ்போர்ட் 4 ஸ்டாம்ப் சைஸு, 6 பாஸ்போர்ட்டு 4 ஸ்டாம்ப் சைஸு. இப்போ நம்ம 8 காப்பி வந்து கிளிக் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக 8 காப்பி உட்காந்துடும். பாருங்கள், 8 காப்பி உட்காந்துச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து 4 பாஸ்போர்ட் 4 ஸ்டாம்ப் சைஸ் வேணும்னு அப்படின்னா, இல்லை 6 பாஸ்போர்ட் 4 ஸ்டாம்ப் சைஸ் வேணும், இது கிளிக் பண்ணால 6 பாஸ்போர்ட் 4 ஸ்டாம்ப் சைஸ் உட்கார வச்சு கொடுத்துடும் நமக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இதுலேயே வந்து இங்கே பாருங்கள், அண்டு கொடுத்தாக்கா முன்னாடி எப்படி இருந்தது ஃபோட்டோஸு அது அண்டு கொடுத்தே எடுத்துன்னு வந்துடலாம் நீங்கள். சரிங்களா? இப்போ லாஸ்ட்டாக இருந்தது ஃபோட்டோஸ், இது அண்டு. ஓகேங்களா? இது ஓப்பன் ஃபைல் பண்ணுறதுக்கு, இது அண்டு பண்ணுறதுக்கு. இது பிளாக் அண்ட் ஒயிட். நம்மளுக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் பிளாக் அண்ட் ஒயிட் வேணும் அப்படின்னாக்கா இது கிளிக் பண்ணாலே பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடும். இது கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக லெவல். இப்போ பாருங்கள், இங்கே லெவல் பண்ணுறோம். ஓகேங்களா? லெவல் அந்த மாதிரி. இது கலர் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இங்கே ஷார்ட்கட்லேயே ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இது ஆட்டோ கலர் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய டார்க் பிக்சர்ஸ் வந்து கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு கொஞ்சம் கருப்பாக வந்துக்கிறாங்க ஆளுங்க அப்படின்னாக்கா, இது ஆட்டோ கலர் கொடுத்தாலும் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இது குயிக் செலெக்ஷன்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து இங்கே செலக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இது கிளிக் பண்ணாக்கா நீங்கள் குயிக்காக செலக்ட் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இப்போ வந்து இதில் வந்து பார்த்தாக்கா இந்தியா பாஸ்போர்ட், துபாய் பாஸ்போர்ட் நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. என்ன சைஸ் துபாய்க்கு, சவுதிக்கு என்ன சைஸு, யூஎஸ்ஏக்கு என்ன சைஸு அப்படின்னு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. ஸோ அதுக்காக இது வந்து ஈஸியாக நம்ம வந்து கிளிக் பண்ணாலே வந்து அந்த சைஸ் க்ராப் ஆகிடும். அதே மாதிரி கிளிக் பண்ணாலே வந்து உங்களுக்கு மேக்ஸிலே வந்து உட்கார வச்சு கொடுத்துடும். உங்களுக்கு மேக்ஸில் எத்தனை காப்பி உட்காருன்னு டவுட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் வந்து இது இந்தியா பாஸ்போர்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது துபாய் பாஸ்போர்ட் வந்து சேம் இந்தியா பாஸ்போர்ட் இருக்குல்ல, அதே தான் சேம் துபாய் பாஸ்போர்ட் கூட. நான் எதுக்காக இது வச்சுக்கிறேன் அப்படின்னாக்கா, நிறைய பேருக்கு வந்து துபாய் பாஸ்போர்ட் சைஸ்க்கு என்ன தெரிய மாட்டேங்குது. அதனால வந்து இங்கே வச்சுக்கிறேன் நான். இப்போ சவுதி பாஸ்போர்ட் வந்து 6/4 cm. இப்போ இங்கே கிளிக் பண்ணால வந்து உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் பாக்ஸு உட்காந்துடும். நம்மளுக்கு எந்த ஒர்க்கு வேணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சவுதிக்கு வந்து நெக் ஒர்க்குன்னு தான் கேட்பாங்க நிறைய பேர். இங்கே பாருங்கள், நிறைய பேர் இல்லை, சவுதிக்கு வந்து நெக் ஒர்க்கு தான் வேணும் கம்பல்சரி. 2 காது நேராக இருக்கணும். அதே மாதிரி வந்து நெக் ஒர்க்கும் வந்து இருக்கணும். ஓகேங்களா? நெக் ஒர்க்கு நம்ம வந்து போல்டாக எடுத்துன்னு வந்துட்டு நம்ம வந்து க்ராப் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், என்டர் அடிச்சுட்டு இப்போ க்ராப் பண்ணிட்டோம். இப்போ இது எத்தனை காப்பி உட்காரும், நம்மளுக்கு வந்து மேக்ஸில் எத்தனை காப்பி உட்கார வச்சு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, இப்போ ஒன்றுமே இல்லை, இங்கே சவுதி நம்ம க்ராப் பண்ணோம். அதே மாதிரி வந்து சவுதின்னு இங்கே இருக்கு இல்லையா, அப்ஸு, இதெல்லாம் வந்து அப்ஸு பட்டன். ஓகேங்களா? இது வந்து கிளிக் பண்ணாலே போதும், நம்மளுக்கு வந்து 4 காப்பி உட்கார வச்சு கொடுத்துடும். இப்போ 4 காப்பி உட்காந்துச்சு இது. ஓகேங்களா? இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது முடிஞ்சிச்சு, இது சாப்டர்ஸ். இதை நீங்கள் அப்படியே பிரிண்ட்டுக்கு அனுப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? என்ன சவுதியோட பிரிண்ட்டு அனுப்பிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இது அண்டு கொடுத்தாங்க முன்னாடி எப்படி இருந்ததோ அது மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து யூஎஸ்ஏ, சைனா, மலேசியா, இது 3த்துக்குமே வந்து 5 to 5 cm. ஓகேங்களா? நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. யூஎஸ்ஏ, சைனா,
அண்டு மலேசியா, இது மூணுத்துக்குமே ஒரே சைஸ் தான். இப்போ இது கிளிக் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து இது அப்ஸுக்காக வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா அண்டு கொடுக்குறேன். அண்டு கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு. இப்போ யூஎஸ்ஏக்காக நான் என்ன பண்ணுறேன்னாக்கா க்ராப் பண்ணாக்கா ஒரு பாக்ஸ் வந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பாக்ஸ் வந்துச்சு. 5x5 சைஸில் க்ராப் ஆயிடுச்சு. இது யூஎஸ்ஏக்காக கூட நெக்கில் தான் கேட்பாங்க. யூஎஸ்ஏ, மலேசியா அண்டு சிங்கப்பூர், சவுதி, இது எல்லாம் வந்து நெக் ஒர்க்கும் தான் கேட்பாங்க மேக்ஸிமம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நெக் ஒர்க்கும் தான். இது ஒர்க்கும் நம்ம வந்து க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணிவிட்டு என்டர் அடிங்க. என்டர் அடித்தாக்கா உங்களுக்கு வந்து பாக்ஸ் மாதிரி வந்துச்சா. இப்போ வந்து க்ராப் ஆகிடுச்சு. இது க்ராப் ஆகிட்ட அப்புறமா நம்மளுக்கு சேம் இது வந்து க்ராப் பட்டன்ஸ் டூல்ஸு. அதே மாதிரி இது வந்து அப்ஸ் உட்கார வைக்கிறதுக்காக டூல்ஸ் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி யூஎஸ்ஏ அப்படின்னு கிளிக் பண்ணால வந்து உங்களுக்கு வந்து 6 காப்பி உட்கார வச்சோம். எத்தனை காப்பி உட்காரும் மேக்ஸியில் அந்த டவுட்டே இருக்கக்கூடாது. 6 காப்பி உட்கார வச்சு கொடுத்தது உங்களுக்கு. இங்கே பண்ணுங்கள், 6 காப்பி உட்காந்துச்சு. இது வந்து இன்னொரு விஷயம் வந்து யூஎஸ்ஏக்கு வந்து ஒயிட் பார்டர் எல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க மேக்ஸிமம். சரிங்களா? யூஎஸ்ஏவும் சரி, சவுதியும் சரி, பார்டர் நம்ம இந்தியா பாஸ்போர்ட்டில் மட்டும் தான் வந்து பார்டர் ஒயிட் மாஸ்க்கு வைக்கிறோம் நம்ம. ஆனால் சவுதிக்கு, யூஎஸ்ஏ, மலேசியா, சிங்கப்பூருக்கு எல்லாம் மாஸ்க்கே இருக்கக்கூடாதுன்னுவாங்க. வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கணும். ஓகேங்களா? அதனால தான் ஷார்ப்பாக வச்சுக்கிறேன். நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது ஓகேங்களா? பிரிண்ட் போட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம அண்டு வரும். சரிங்களா? அண்டு வந்துட்டோம். நம்ம பேக்கில் வந்துட்டோம். இப்போ இது எல்லாம் என்ன அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இது வந்து பாஸ்போர்ட். இப்போ மேக்ஸி சைஸை நம்மளுக்கு க்ராப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைலில் ஃபோட்டோஸ் எடுத்துருவாங்க, அன்சைஸ் எடுத்துன்னு வராங்க, அது மேக்ஸியாக க்ராப் பண்ணணும் அப்படின்னாக்கா அது பர்த்தில் எடுத்துக்கலாம், லென்த்தில் இருந்தாக்கா லென்த்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் லென்த்தில் வந்து இது கிளிக் பண்ணுறேன், பாக்ஸில் உட்காந்துடும். அவ்வளோதான். இது அப்படியே நீங்கள் என்டர் அடிச்சுட்டு இது பார்த்தாக்கா வந்து மேக்ஸியாக க்ராப் ஆகிடும். ஓகேங்களா? மேக்ஸியாக க்ராப் ஆகிடும். இப்போ இந்த மேக்ஸிக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த பிளாக் மாஸ்க்கு இருக்குது இல்லையா, இங்கே கொடுத்தாக்க இங்கே பாருங்கள், அழகாக வச்சு பாருங்கள் மாஸ்க்கு. இது மாஸ்க்கு ஒரே கிளிக்கில் உட்கார வச்சு கொடுத்துரும். ஓகேங்களா? இது பிளாக் மாஸ்க்கு. இது எல்லாம் வந்து க்ராப் டூல்ஸும். அதே மாதிரி வந்து 8x10 வேணும்னாக்கா ஓகேங்க, 10x8 லென்த்து வேணும். லென்த்து அதிலே வந்து போட்டிருப்பேன். பர்த் வேணால் பி போட்டிருப்பேன், லென்த்து வேணால் எல் போட்டிருப்பேன். எல்லா சைஸும் இருக்கும். மேக்ஸிமம் 18-12 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு 18-12 வரைக்கும் நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் வச்சுக்கிறேன். இதில் இங்கே பாருங்கள், ரொட்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது இமேஜ் வந்து நீங்கள் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணால் இங்கேயே ஒரே கிளிக்கில் ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படியே. ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து 1 by 1 உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னாக்கா, இது வந்து பாஸ்போர்ட் சைஸ்க்காக நான் ரெடி பண்ணிக்கிறது. இப்போதுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறது நான் வந்து பாஸ்போர்ட் சைஸ்க்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து ஃபீச்சர்ஸில் வந்து நான் ஆல்பம்க்காக எடுத்துன்னு வரேன். ஸ்பீட் ஆல்பம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், ஸ்பீட் ஆல்பம்னு. ஸ்பீட் ஆல்பம் இது என்ன வேலை செய்யணும்னாக்கா, ஒரே கிளிக் பண்ணால உங்களுக்கு வந்து 500 ஃபோட்டோஸ் இருக்குது, 200 ஃபோட்டோஸ் இருக்குது, உங்கள்கிட்ட 500 ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னாக்கா எல்லாமே ஒன்று ஒன்றா நீங்கள் அப்ஸ் உட்கார வைக்கிறது தேவையில்லை. அது லென்த்தில் இருந்தாலும் சரி, பர்த்தில் இருந்தாலும் சரி, ஒரே கிளிக் பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துக்கும். ஆட்டோமேட்டிக்காக உட்கார வச்சுட்டு அப்ஸ் உட்கார வச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு என்ன மாதிரி மாடல்ஸ் வேணும் அந்த மாதிரி மாடல்ஸ் கூட வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 8 அப்ஸில் இப்போ உட்காந்துட்டு அப்புறம் இந்த மாடல் வந்து ஒரு ஷீட்டில் வேணும் அப்படின்னா இந்த மாடல் ஷீட் கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபீச்சர்ஸில் இன்னும் ஒரு மந்தில் ரிலீஸ் பண்ணிவிடுவேன். இந்த ஆல்பம் சாஃப்ட்வேர்ஸ் இன்னும் ஒரு மந்தில் நான் ரிலீஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம். எந்த அளவுக்கு நான் சீப்பாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு சீப்பாக சேல்ஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மந்த் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும் உங்களுக்கு. சரிங்களா? இதில் ஆல்பம்ஸு நிறைய மாடல்ஸ் வருது. இதில் இன்னும் நிறைய வந்து இப்போ இதெல்லாம் என்ன 2 அப்ஸு 3 அப்ஸ் என்ன போட்டுக்கிறீங்க அப்படின்னா, இது ஒரே நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து எங்கே அப்ஸ் வேணுமோ, ஃபோட்டோஸ் மாடல் வேணுமோ அந்த மாதிரி மாடல்ஸ் வந்து எடுத்து வந்து ஓப்பன் பண்ணிட்டாலும் உங்களுக்கு வந்து அப்ஸ் உட்கார வச்சு ஃபோட்டோஸ் உட்கார வச்சு கொடுத்துடும் உங்களுக்கு. சரிங்களா? அந்த மாதிரி வந்து நிறைய வந்து மாடல்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வரேன் அந்த ஆல்பமில். இப்போதுக்கு நான் வந்து இந்த பாஸ்போர்ட் சைஸு க்ராப் அண்டு அப்ஸு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுவும் சீப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இது வந்து ரொம்ப சீப்பாக இதுவும் கொடுக்குறேன்னா, இது வேணும்னாக்கா நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பேமெண்ட் அனுப்பிச்சாக்கா கூகுள் பேயில் அனுப்பிச்சிடுங்க. ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் அனுப்பிச்சிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு நம்பர் கொடுத்துக்கிறேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டாக்கா உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் வந்து நான் உங்கள் மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிடுவேன். உங்கள் மெயில் ஐடி இது கொடுத்தாக்கா, இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு அனுப்புனாங்க, வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பிச்சிடுவேன் சாஃப்ட்வேர்ஸு. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.